வணக்கம். எங்கள் வீட்டு வாசலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இளம்பூவாக தாங்க இருக்கும். சீசன் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அவ்வளோ கொட்டி கிடக்கும். ஏன்னா அவ்வளோ பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பறிக்க முடியாது, மரம் வந்து உயரமாக இருக்கிறதுனால. இங்கே பார்த்திங்கன்னா மரம் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பழைய மரம் இது, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் அந்த பூக்கள் வந்து பறிக்கிறது வந்து ரொம்ப மேலே இருக்கிறதுனால மேலே போய் தான் வந்து பறிக்கணும், மாடியில். கீழேருந்து நம்ம வந்து பறிக்க முடியாது. ஸோ எட்டாத உயரத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாமே வந்து கீழே வந்து கொட்டி தான் போகும், ஒன்றும் எடுக்க முடியாது. இந்த பூக்கள் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் வந்து வாய்ந்ததுங்க. வாங்க இப்போ பூ பறிக்க போகலாம். மாடிக்கு வந்தாச்சு. மரம் பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கும் கனவுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ இருக்குது. வண்டு பாருங்கள் சுற்றிட்டுருக்கு. இந்த மரம் நல்லா அடர்ந்து வந்து இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய மரங்கிறதுனால பூக்கள் வந்து ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பூக்களாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வந்து பூத்த பூ வந்து இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாண்டில் கலரில் வந்து இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்களேன், என்ன அழகாக இருக்குது. கடவுளோட படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கள் காய தான் பார்த்தோன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா சித்த மருந்துகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிறதுக்கும் நல்ல ஒரு உடம்புல வந்து நறுமணம் வரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பூக்களை வந்து நமக்கு நிறைய சேகரித்து வச்சுக்கிட்டோன்னா ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறீங்கன்னா அதில் இந்த காஞ்ச பூக்களை வந்து சேர்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முகப்பரு இருக்குங்கிறவங்க இந்த பூக்களை மட்டும் தனியாக காய வச்சு பவுடர் பண்ணிவிட்டு தேன் கூட இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோன்னா முகப்பரு வந்து ப்ராப்ளத்தை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது, முகப்பரு வராமல் வந்து தடுக்குது. ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா இந்த பூக்கள் வந்து சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷம். எல்லா சுவாமிக்குமே இந்த பூக்கள் வந்து நம்ம வந்து சாத்தலாம். இந்த பூக்கள் வந்து சின்ன மாலைகளே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா இந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பூக்களை வந்து கோக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால இந்த பூக்களோட ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த பூக்களை காஞ்சாலுமே நம்ம சுவாமிக்கு வந்து மாலையாக தொடுத்து போடலாம். ஏன்னா அது காஞ்சாலுமே அவ்வளோ மனத்தோடு வந்து இருக்கும். கோவிலில் வீட்டில் வந்து நம்ம யாகம் வளர்க்குறோன்னா அதில் இந்த மகிழம்பூவை வந்து கண்டிப்பாக வந்து போடலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் விலகி நல்ல ஒரு அமைதியும் மன நிம்மதியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து வீட்டுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கோவில்களுக்குமே வந்து இந்த மாலையாக கோத்து நம்ம கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்மளே கைப்பட வந்து கோத்து கொடுக்குறோம் இல்லைங்களா, நம்மளுமே வந்து சின்ன சின்ன மாலைகளாக வந்து கோத்துட்டு நம்ம தலையில் வந்து சூட்டிக்கலாம், ரொம்ப வந்து நல்லது, நல்ல வாசமாக இருக்கும். நான் வந்து இந்த அளவு தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா மரம் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே எடுக்க முடியல. இந்த மரத்தில் வந்து விதைகள் வந்து நிறைய வருங்க. ஒரு பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க நல்ல ஒரு ரெட் கலராக பார்க்க வந்து அழகாக இருக்கும். மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம் போகிறதுக்கு பல்லு பாதுகாக்கிறதுக்கு வந்து ஆயுர்வேதத்தில் தான் இந்த பூக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து இந்தளவு பூக்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து வாங்க மாலை வந்து எப்படி கோக்கலாம், சுவாமிக்கு வந்து கோத்து வந்து போடலாம். ஊசி வந்து எடுத்துக்கலாம். நம்ம கைகளால் வந்து கட்ட முடியாது, கொஞ்சம் காஞ்ச பூக்களும் இதில் இருக்கிறதுனால கைகளால் கோக்க முடியுங்கிறதுனால ஊசி வந்து நூல் கோத்து வந்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பூக்களாக வந்து எடுத்துகிட்டு காம்பு பெருசாக இருந்தால் கொஞ்சம் வந்து நம்ம கிள்ளி வந்து எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் கோக்குறதுக்கு. இப்போ நம்ம அந்த வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து கோத்துக்க வேண்டியதான் பூக்களை. இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து கோத்துட்டு காட்டுறேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு கட்டின மாலைங்க, கொஞ்சம் சின்ன மாலையை தான் ஃபஸ்ட்டு கட்டினேன். ரெண்டாவது வந்து பெரிய மாலையாக வந்து கட்டியிருக்கேன். மீதி இருக்கிற பூக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கு வந்து நான் காய வச்சுக்க போகிறேன், அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக. இப்போ வாங்க சாமிக்கு வந்து சாத்திடலாம். நான் வந்து எங்கள் அங்காளம்மன் படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து சாத்தியிருக்கேன். நல்ல வாசமாக இருக்கும் இல்லைங்களா, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பூக்கள் மாலையை வந்து இன்றைக்கி மகிழம்பூ மாலையை அம்மாவுக்கு வந்து சாத்தியிருக்கேன். உங்களுக்கு இந்த பூக்கள் வந்து கிடச்சிச்சின்னா சுவாமிக்கு வந்து சாத்துங்க, ரொம்ப விசேஷம், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.